ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரேஷன் கடையோடைய தற்காலிக தேர்வு பட்டியல் தற்சமயம் வெளியாக இருக்குங்க. ஸோ நிறைய பேர் எல்லாமே நேற்றே சொன்னீங்க, நம்ம அவங்கக்கிட்ட ஓட்டிங் எல்லாமே வச்சோம். ஆனால் ஓட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிசல்ட்டே வராதுன்னு சொல்கிறீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் தரப்புலேருந்து சில முக்கியமான தகவல்கள் தினசரி நமக்கு கிடைச்சி கொண்டே இருக்குது. அந்த தகவல் அடிப்படையில் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து நம்ம முக்கியமான தகவல்களை உங்களுக்காக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலில். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்த மாதிரி இன்னைக்கு ஒரு மாவட்டத்துக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆக இருக்குங்க. எந்த மாவட்டம் அப்படின்றத நான் வீடியோட இறுதியில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னன்றதை பற்றி சில முக்கியமான தகவல்கள் அனைத்துமே இந்த வீடியோவில் இருக்குங்க. ஸோ ஆன்லைனில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஆன்லைன் மூலமாக தான் பார்க்க முடியும் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கினாங்க. இனிமேல் எஸ்எம்எஸ் மெயிலு இந்த மாதிரி மூலமாக ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதையும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக நமக்கு வந்து இந்த திருப்பத்தூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல், இப்போ ராணிப்பேட்டை, இந்த மாதிரி 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு சந்தோஷமான செய்தி. ஸோ இப்போ நம்ம திருப்பத்தூருக்கு அப்புறம் திண்டுக்கல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ராணிப்பேட்டை அப்படின்னு நீங்கள் டிஆர்பியோட இணையதளத்தில் செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டில் தேர்வாகியிருக்காங்க அப்படின்றவங்களுடைய பட்டியல். ஸோ வெறும் 38 நபர்கள் மட்டும்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலி செலக்டட். இவங்கள்ல இருந்தும் ஃபில்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவர்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இவர்களும் ஃபில்ட்ரேஷன் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருவேன் அந்த மாவட்ட வாரியாக இருக்கிற லிங்க் எல்லாமே. ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய மாவட்டத்திற்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து தினசரி ஒரு அப்டேட் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன். நான் நேற்றே உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஓட்டிங்லேயும் நீங்களே நிறைய பேர் சொல்லிட்டீங்க. ஓட்டிங்கோட ஃபைனல் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிசல்ட் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல மட்டும்தான் நேற்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எந்த மாவட்டத்திற்கு நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆக ரெடியாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, அது இல்லைன்னா வெள்ளூர் மாவட்டத்திற்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உடனடியாக உங்களுடைய இணையதளத்தை, உங்களுடைய டிஆர்பியோட இணையதளத்தை இன்று மாலை வரை நீங்கள் செக் பண்ணியிருந்தாலே போதுங்க. ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தில் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. வேறு எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஓப்பன் பண்ண முடியாதுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் செலக்டடான லிஸ்ட் அவுட். ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வெறும் 38 நபர்கள். இது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அது மட்டுமே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நேர்காணலுக்கு கலந்து கொண்டவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நேர்காணலில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரவங்க வெறும் 38 நபர்கள். ஸோ ஒரு அதிர்ச்சி அளிக்கும் செய்தியாக இருக்கு. இதுதாங்க. இது மாதிரி நடந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேதனைக்கு தெரியுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுறவங்கலேருந்து ரொம்ப கேண்டிடேட் ஃபில்ட்ரேஷன் ஏகாப்பட்ட. ஸோ ஒரு 100 பேர் ஒரு 1000 பேருக்கு ஒரு ஆள் தான் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி 1000:1 மாதிரி ரேஷியோவில் தான் உங்களை ஃபில்டரே எடுக்கிறாங்க. ஸோ இப்போ சேல்ஸ்மேனுக்காக தற்காலிக தேர்வு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, வெள்ளூர் இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்ஸு இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமான இணையதளமான டிஆர்பியோடைய மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தில் வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த 38 பேர் செலெக்ஷன் ஆனதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 5-6 நபர்கள் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் நடக்குது. ஏன்னா சர்டிஃபிகேட் அவங்ககிட்ட ப்ராப்பரான முறையில் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நீக்க செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நிறைய பேர் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துலேயும் ரொம்ப கம்மியான பீப்புள், திருப்பத்தூர் மாவட்டத்துலேயும் ரொம்ப கம்மியான பீப்புள், இப்படி ஏன் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சரியான பதிலை நம்ம சொல்கிறோம். ஏன்னா ரேஷன் கடையோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ ரேஷன் கடையோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் செய்ய போகிறாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சில தினங்களில் இதற்குண்டான அப்டேட்டையும் உங்களுக்கு அளிக்க போகிறாங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடையோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்று
கோவை, ஈரோடு, நாமக்கல், திருச்சி இந்த வெள்ளூர் மாவட்டங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போறாங்க. ஸோ நீங்க உங்க மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்துல உடனடியாக நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. நண்பர்களே, ரிசல்ட் பற்றிய அப்டேட்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நாம அழிச்சிட்டே இருக்கோம். ஸோ நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ரிசல்ட் எப்போ வெளியிடப்பட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும்.